வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் சாதாரணமாக நம்ம உணவில் அதிகமாக பயன்படுத்தாத ஆனால் அபரிவிதமான சத்துக்களை கொண்ட ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பொருள் ஒரு சிறுதானியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. அது சிறுதானியம் இல்லை. கசகசா நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை, கசகசாவும் கிடையாது. கசகசாவை விட கொஞ்சம் பெருசாக, ஒரு சிறுதானியத்தை விட சிறுசாக இருக்கிற இந்த பொருள் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு ஊட்டமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட சத்துக்களை கொண்ட ஒரு பொருளை தான் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பொருளை வடநாட்டில், அதாவது நார்த்தில் கடலை மிட்டாய் மாதிரி வெல்லம் சேர்த்து மிட்டாயாகவும் லட்டாகவும் ரொட்டியாகவும் இன்னும் பலவிதமாக சமைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம இந்த பொருளை உணவுப் பொருளாக பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பொருளோட பெயர் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், அமரந்த் அப்படின்னு போட்டிருக்கு. அமரந்த்னு சொல்கிறது கீரை, அதாவது கீரை வகையை சேர்ந்தது. நம்ம சாதாரணமாக உணவில் சேர்த்துக்கிற அரைக்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் இந்த அமரந்த் வகையை சேர்ந்த கீரைகள் தான். இந்த கீரைகளில் வர்ற பூக்கள், அதோட பூக்கள்ல இருந்து கிடைக்கிற விதைகள் தான் இந்த அமரந்த் சீட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கீரை விதைகள். இந்த சின்னஞ்சிறு விதைக்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த விதைகளில் 6-7 விட்டமின் சத்துக்கள் இருக்குது. அது தவிர அபரிமிதமான தாது சத்துக்கள், அதாவது இரும்பு சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் உள்ள இந்த பொருள் ரொம்ப சாதாரணமாகவும் கிடைக்கிது. இதோட விலையும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது சாதாரணமாக நீங்கள் அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். நீங்கள் இப்போ இது வாங்குறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அவங்க இங்கே அதிலேருந்து வாங்கிக்கலாம். இந்த கீரை விதையை உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலில் ஏற்கனவே பயன்படுத்தின அனுபவம் இருந்ததுன்னா என்ன மாதிரி அதை சமைக்கலாம், என்ன விதமாக இது உதவும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.